மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவில் மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதல்ல உச்ச தலைவர் ஆயத்துல் அலி ஹாமினி பயன்படுத்திய விமானம் அழிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. லெபனானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டால் அதுவே அழிவின் ஆரம்பமாக இருக்கும் என இஸ்ரேலுடைய முன்னைய நாள் இராணுவ வீரர் எச்சரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஈரானுடைய வாது சாதிக் 4 55வது அலை தாக்குதல்ல கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள 142 இஸ்ரேலியர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்திய கிளாஸ்டர் ஏவுகணையை தாண்டி சிஜில் என்ற அதிநவீனத்துவமிக்க ஏவுகணையும் பயன்படுத்தியதாக ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் தெரிவித்திருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டெல் அவீவ் மற்றும் பென்குரியன் விமான நிலையம், இராணுவ விமான ஆயுத உற்பத்தி மையம், வான்வெளி எரிபொருள் நிரப்பும் ஆதரவு மையம், அதுபோல இஸ்ரேலுடைய வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பல்வேறு நகரங்களில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதோடு பலத்த சேதங்களும் ஏற்பட்டிருப்பதான செய்தியை இப்போது இஸ்ரேலுடைய இராணுவ தரப்பும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கருடைய இலக்குகளாக குவைட்டில் இருக்கின்ற அல் தப்ரா விமானப்படை தளம், அத்தோடு பஹ்ரைனில் இருக்கின்ற அல் ஜுபைர் கடற்படை தளமும், ஷேக் இஷா என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய மற்றொரு விமானப்பட தளமும் இந்த தாக்குதலுக்கு இலக்காக இருக்கு. அதுபோக ஜெருசலத்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தூதர் ஆலயம் இந்த தாக்குதலுக்கு இலக்காகி தீப்பற்றி எரிந்த சம்பவமும் பதிவாகி இருந்தது. கிளாஸ்டர் ஏவுகணை தாக்குதல் ஒரு பக்கம் இருக்க, சிஜில் ஏவுகணையும் இப்போது சீறி பாய்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கு. இந்த சிஜில் ஏவுகணையுடைய வீரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இலக்குகள் மீது கச்சிதமாக தாக்குதல் நடத்தும் வலிமை உள்ளதும், அதுபோல 1800 தொடக்கம் 2000 கிலோகிராம் அளவிலான வெடிமருந்துகளை அதன் முனையில் தாங்கி சென்று இலக்குகளை துல்லியமாக கணித்து தாக்குதல் நடத்துவதோடு அயண்டம் போன்ற வான்பரப்பு பாதுகாப்பு இந்த நவீன கருவிகளால் கூட இவைகளை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும், இது நிலைமைக்கு ஏற்ப சமயத்துக்கேற்ப தனது வழியை மாற்றி பயணிக்கக்கூடியது என்ற ஒரு விஷயமும் இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதுவரை அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் 200 பேர் படுகாயம் அடைந்த செய்தியினை இப்போது அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்குது. என்றாலும் ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய மற்றும் அமெரிக்காவினுடைய இராணுவம் மற்றும் இராணுவம் அல்லாத பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி 5000 பேருக்கும் அதிகமானவங்க காயமடைந்ததாகவும் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை இப்போது ஈரான் தரப்புல செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 ஏவுகணைகளும் 3500 ட்ரோன்களும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இலக்குகள் மீது ஏவப்பட்டதாகவும் அந்த புரட்சிகர காவல் படையினுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது. தற்போது இஸ்ரேலுடைய 91வது இராணுவ பிரிவு தெற்கு லெபனானில் தரைவழி தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த முதற்கட்ட தாக்குதலில் இப்போதைக்கு லெபனானை சேர்ந்த 16 பேர் பலியான சம்பவம் பதிவாகி இருந்தது. இதுக்கு பழி தீர்ப்பதற்காக ஹிஸ்புல்லாக்கள் மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேலுடைய பீராங்கி தாக்குதலுக்கு இலக்கான அந்த காணொலி ஒன்று இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருப்பதையும் பார்க்க முடிந்தது. இந்த தரைவழி தாக்குதல் குறித்து இஸ்ரேலுடைய ஓய்வு பெற்ற முன்னைய நாள் இராணுவ மேஜர் இசாக் பரீக் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தாக்குதல் நிச்சயமாக இஸ்ரேலுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் என்றும், இது நெடுநாள் இந்த யுத்தம் தொடரும் பட்சத்தில் இஸ்ரேலுடைய பொருளாதார கட்டமைப்புகள் சிதைந்து இராணுவத்தில் மிகப்பெரிய ஒரு சேதாரங்கள் ஏற்படுவதனால இஸ்ரேல் ஒரு வருடத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு அழிவையும் மிகப்பெரிய ஒரு சேதத்தையும் எதிர்நோக்கும் அப்படின்னு ஒரு எதிர்கூறலை சொல்லி இருந்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேலுடைய இராணுவங்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒட்டுமொத்தமாக நவீன ரக ஆயுதங்களின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். இவர்களால் இதை கச்சிதமாக செய்து முடிக்க முடியாது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. பெஞ்சமின் நெதன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் இணைந்து ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தை தொடங்கினதுல இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருப்பதான செய்திகள் தான் இப்போது பரவலாக பேசப்படுது. இதுக்கிடையில் ஆத்திரமடைந்து ரொம்ப கோபத்தோடு இருக்கின்ற இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை அதிரடியாக நேற்றைய தினம் ஈரான் மீது மேற்கொண்டது. இந்த வான்வழி தாக்குதல்ல மெஹரபாத் விமான நிலையத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலை
காலங்கென்ற உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினி பயன்படுத்திய விமானமும் தாக்குதலுக்கு இலக்காகி அளிக்கப்பட்ட சம்பவமும் பதிவானதோட ஈரானுடைய பல்வேறு எரிபொருள் கிடங்குகள் மீதும் தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த உட்கட்ட அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதில் டொனால்ட் ட்ரம்புக்கு கடுகளவும் உடன்பாடு இல்லை என்பதனால பல தடவைகள் போன்ல கூட பெஞ்சமின் நெதன்யாகுவை மிரட்டி இருந்ததாகவும் தடுத்ததான செய்திகளும் சர்வதேச ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்திருந்தது. என்னதான் இருந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாகு கடுப்புல இருக்கிறாரு. அடிவைங்க முடியாத ஒரு சூழல்ல தான் இப்போது எதுக்காவது அடிச்சு இந்த ஈரானுடைய சோழியை முடிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் வந்து நிற்கிறாரு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமோனா என்று சொல்லப்படுகின்ற அணு உலையின் மீது அல்லது அணு ஆயுத ஆராய்ச்சி மையத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் உறுதிப்படுத்தப்பட்டதுதானா என்று பல பேர் கேட்டிருந்தீங்க. இந்த செய்தியை வந்து முதன்முறையாக வந்து அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் அரபிக் சேனல்லையும் அதே போல ஜசீரா நெட் என்று சொல்லப்படுகின்ற அரபி வெப்சைட்லேயும் வந்து இந்த செய்தியை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த செய்தியை யார் உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல் ஜசீராவினுடைய பலஸ்தீனில் இயங்குகின்ற மையத்தினுடைய தலைவர் வலீத் அல் உமர் அவங்க தான் ஜசீராவுக்கு அந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருந்தார். அவர் இஸ்ரேலுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி தான் அந்த செய்தியை வழங்கியிருந்தார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறித்த தினத்தன்று ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் இணைந்து 36 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதில் 5 பிரதான இலக்குகள் தான் அவர்களுடைய தாக்குதல் இலக்காக இருந்ததாகவும் அவைகள் மீது தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் ஒன்றுதான் இந்த நகீப் என்று சொல்லப்படுகின்ற பாலைவனத்தில் இருக்கின்ற டிமோனா என்று சொல்லப்படுகின்ற அணு ஆயுத உலை அல்லது அணு ஆயுத ஆராய்ச்சி மையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியதாக அவர்களுடைய அறிக்கையில் இருந்ததை மேற்கோள் காட்டிதான் அந்த வலீத் உமர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பலஸ்தீனில் இயங்குகின்ற ஜசீராவுடைய தலைமை காரியாலயத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் செய்தியாக வழங்கியிருந்தார். டெமோனா அணு ஆயுத ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கிராமத்தினுடைய பரப்பளவுல தான் இதனுடைய அணுசக்தி, அணு ஆயுத ஆராய்ச்சி மற்றும் பல்வேறு விஷயங்கள் வந்து மிக ரகசியமாகவும் துல்லியமாகவும் நடந்து வருவதான செய்தி சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. பல அடிகள் ஆழமான நிலத்தடியில் தான் நிச்சயமா அந்த அணு ஆயுதங்களை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு அணு ஆயுத உலை, அணு ஆயுத ஆராய்ச்சி மையம் ஒரு கிராமம் என்ற பரப்பளவில் தான் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லப்படுது. அதன் மீது தான் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட செய்தியை ஜசீராவும் உறுதிப்படுத்தியதோடு அதே போல இஸ்ரேலும் அதனுடைய பங்குக்கு அதனுடைய அறிக்கையில் அந்த ஒரு அணு ஆயுத உலை பற்றிய தகவலையும் அதன் மீது தாக்குதல் நடந்ததையும் உறுதிப்படுத்தியிருந்தது. அந்த வகையில் தான் அந்த செய்தியையும் எமது மீசான் டைம் கொண்டு வந்திருந்தது. என்னதான் இருந்தாலும் இது குறித்த சேதாரங்கள் என்ன, இதில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்ற ஒரு விஷயம் இதுவரைக்கும் வெளியில் வரவே இல்லை. எனவே இந்த ஒரு அணு உலை வந்து ஈரானுடைய மிக முக்கியமான இலக்காக அன்றிருந்து இருந்து வந்தது. ஒரு கட்டத்தில் ஈரான் விட்ட மிரட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமது நாட்டுக்குள்ள குளறுபடிகளை உண்டாக்கி, ஆர்ப்பாட்டங்களை உண்டாக்கி, அடிதடிகளை உண்டாக்கி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முனையமாக இருந்தால், அப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்வதற்கான முயற்சிகள் எடுக்குமாக இருந்தால், முதலாவது எமது இலக்காக இந்த டிமோனா அணு ஆயுத உலைகள் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே எச்சரித்தது ஈரானுடைய ஒரு இலக்காக இது இருந்திருக்கு. அந்த வகையில் தான் இப்போது பயங்கரமான கோபத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பழி தீர்ப்பதற்காக ஈரான் இந்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த விடயங்களை இஸ்ரேல் என்ன வகையில் வெளிக்கொண்டு வர போகிறது அல்லது தணிக்கை செய்து அந்த ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.